தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். அதிசாரத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் அவர் உச்ச நிலையில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் பாருங்கள் இது. அப்போது அந்த புதன் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் மறைவு ஸ்தானம், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் மறைவு ஸ்தானம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு மறைஞ்சி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். இருக்கிற வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாமே தவிர புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னா இந்த நேரம் நல்ல நேரம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் சுய தொழில் செய்வாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலுக்கு வந்துட மாட்டோமான்ற ஆதங்கத்தில் ஒரு முறை சங்கடப்பட்டுட்டிங்கன்னா மீண்டும் சுய தொழில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வராமல் போயிடும். அதனால் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பலனே நவம்பர் 1 தான். ஆனாலும் நவம்பர் 2ஆம் தேதி தான் புதன் மாறுறாரு, தொழில் ஸ்தானாதிபதி மாறுறாரு. அந்த நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்தை கொஞ்சம் ஒத்தி போடுங்க, தள்ளி போடுங்க. இருக்கிற வேலை என்னவோ அது சுமூகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சுய தொழில் வேண்டாம். இடமாற்றங்கள் மாறணும், வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்க தானே செய்யுது. அப்போ வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாமா, வேறு நிறுவனத்துக்கு போகலாமா, இடமாற்றங்களும் வேண்டாம். இந்த ஒரு வாரம் பொறுமையாக அமைதியாக இருங்க. அதே மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து செலவுகள் வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு. அந்த நீச்சம் அடையக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையிலிருந்து, குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து செலவினம் கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். 100 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் செலவாகும், 500 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 1500 ரூபாய் செலவாகும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இப்படி தான் இருக்கும். செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. என்னதான் பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழப்பு தான். ஆடம்பரமாகவும் இருக்க மாட்டீங்க, அகலக்கால் வைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட மாட்டீங்க. வாஸ்தவம் தானுங்க. ஆனால் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு ஒன்றும் ஒரு விசேஷமாக இல்லை. அதனால் செலவுகள் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். சூதானமாக இருங்க. அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு வீடு வாசலில் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க. இந்த ஒரு வாரம் தள்ளி போடுங்க. என்ன சார் இந்த ஒரு வாரத்தில் எல்லாமே எங்களுக்கு நெகட்டிவாக ஆகுமா அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. சாதகமான பலனும் வரதான் போகுது. அது எந்த மாதிரியான பலன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஒரு இடம் வாங்கியிருக்கிறேனுங்க, இடத்த விற்கவும் முடியல, அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லை அந்த இடத்துல இருக்கிற சிக்கல்கள் சுமூகமாகறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நான் கையோனி கரணம் போட்டு ஒரு இடம் வாங்கினேனுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா இந்த செவ்வாய் 12வது பாவகத்தில் மறைஞ்சி 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் ராகு இருக்கிறார், குரு பகவானுடைய சாரத்தில். அது ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும். வீடு வாசல் நான் கட்டினேன், அரையும் குறையமாக நின்று போச்சிங்க அப்படின்னா மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான நேரம். எப்படி பார்த்தாலும் செலவனம் கொடுக்க தானே செய்யுது. எங்கேயோ கொண்டு போய் எப்படியோ கொட்டுறதுக்கு ஒரு விரைய சுப செலவுகள் செஞ்சுக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குமா சார், அதை முதல்ல சொல்லுங்கள். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற ஒரு மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நவம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு தானுங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் 16, 17 தேதிக்கு மேற்கொண்டு தான் கடன் சுமை வெகுவாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் செலவு தானே ஆகுன்னு சொல்கிறேன்.
அப்படி இருக்கும்போது எப்படி போய் நம்ம கடனை கட்ட முடியும்? பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், அந்நியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமான்னு 2 மனசு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. சுபஸ்தானாதிபதி 2வது பாவகத்தை பார்க்கிறார். குடும்பத்துக்கு அத்தியாவசியமான ஒரு வேலைகள் பொருட்கள் என்னவோ அது வாங்கிக்கலாம். அது ஒரு நிறைவை கொடுக்கும். புத்திர ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி இந்த வாரத்தில் நமக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறாரு. பூர்வீகத்தில் இருந்து தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பிழைச்சதா சரித்திரம் இல்லை. இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் இருந்தால் கட்டாயம் இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார பூர்வீகத்திலிருந்து இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. 6வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருக்கிறாரு. அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த தொழில் என்னவோ அது பரவாயில்லையாக இருக்கும், புதுசாக செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா புதுசாக செஞ்சோம்னா வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் தொந்தரவு இந்த மாதிரி ஏற்பட்டுடும். ஏன்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. 6வது பாவகத்துக்கு அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி 10ல் இருக்கிறார். இல்லை சார் நான் ஆரம்பிச்சுட்டேங்க செஞ்சு தான் ஆகணும் போல் இருக்குது அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லதாக இருக்குமே. செஞ்சீங்கன்னா ஏன்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகிடும். அது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது சுய தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது இடமாற்றங்கள் வேலையில் இடமாற்றங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தில் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செஞ்சதுக்கப்புறம் சிரமம்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன் தான் 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவிக்குள்ளார சுமூகமாக இருக்குன்றது ஒரு புறம் இருந்தாலும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் 2 பேருக்குள்ளார மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுத்திடும். அது காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும். ஏன்னா 7க்குடைய கிரகம் நமக்கு 12வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதியுடைய சாரம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது காதலர்களாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா பிரிவினைகள் கொடுத்துரும். மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமானது ஓரளவுக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்த தான் போகுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. என்ன விவரம்ன்றது உங்களுக்கு கணக்கு போட்டு பிரமாதமாக சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.